வெல்கம் டு ட்ரபிள் ஃப்ரீ ஆன்லைன் சர்வீஸ். ட்ரபிள் ஃப்ரீ ஆன்லைன் சர்வீஸ்க்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, தி காந்திகிராம் ரூரல் இன்ஸ்டியூட்லேருந்து நோட்டிஃபிகேஷன் விட்டுருக்காங்க. இதில் என்ன போஸ்ட் விட்டுருக்காங்க, யார் யார் விண்ணப்பிக்கலாம், என்ன எலிஜிபிலிட்டி, இதுக்கான சேலரி லெவலில் இருக்கும், இந்த போஸ்ட்டை விண்ணப்பிக்கிறதுனா கடைசி தேதி எப்போ, அதை பற்றி ஃபுல் டீட்டெயில்ஸ் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். நம்மளோட சேனலுக்கு இப்போ தான் நீங்கள் புதுசாக வந்திருக்கீங்கன்னா நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனில் ஆன்றது கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. இனி வரப்போகிற எல்லா கவர்மெண்ட் ஜாபோட அப்டேட்டும் நம்மளோட சேனலில் பதிவேற்றம் செய்யப்படும். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் வீட்டிலே இருந்துட்டு எல்லா விதமான கவர்மெண்ட் ஜாபையும் மிக குறைவான கட்டணத்தில் விண்ணப்பிச்சிக்கலாம். எப்படி விண்ணப்பிக்கிறதுனா, நம்ம ட்ரபிள் ஃப்ரீ ஆன்லைன் சர்வீஸ் வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்களுடைய டாக்குமெண்ட்ஸ்லாம் சென்ட் பண்ணுறது மூலமா நீங்கள் ஃப்ரீயாக இருக்க டைமில் விண்ணப்பிச்சிக்கலாம். வாட்ஸ்அப் நம்பர் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருப்போம், பார்த்துக்கோங்க. வாக்கின் இன்டர்வியூ எந்த வேறு எக்ஸாம்ஸும் கிடையாது, டேரெக்ட் இன்டர்வியூ போஸ்ட்டு தான். என்ன போஸ்ட்டுனா கெஸ்ட் லெக்சரர் அப்படி இல்லைனா பார்ட் டைம் டீச்சர்ஸ்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அப்ளிகேஷன் பர்ஃபார்ம் ஒரிஜினல் எவிடன்ஸ் ஒன் ஹவர் பிஃபோருக்கு முன்னாடி வரணும். அதை பற்றி நிறைய இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. எந்த இடத்துல இன்டர்வியூ நடக்குதுன்னா, இந்திரா காந்தி பிளாக் GRI திண்டுக்கல்ல தான். டேட் பார்த்தீங்கன்னா 5/10/2021 10 மணிக்கு இதோட இன்டர்வியூ நடக்கிறதா சொல்லியிருக்காங்க. டிபார்ட்மெண்ட் ஆஃப் லைஃப் லாங் லேர்னிங் அண்ட் எக்ஸ்டென்ஷன் இந்த போஸ்ட்டு. தென் சென்டர் ஃபார் ரூரல் டெக்னாலஜி அண்ட் ஃபிசிக்கல் எஜுகேஷன் அண்ட் யோகா சென்டர். மொத்தம் 3 விதமான போஸ்ட் இருக்காங்க. ஃபஸ்ட்டு இருக்க டிபார்ட்மெண்ட் ஆஃப் லைஃப் லாங் லேர்னிங் அண்ட் எக்ஸ்டென்ஷனுக்கு எம்ஏ முடித்தவங்க, எம்ஃபில் முடித்தவங்க, பிஹெச்டி முடித்தவங்க, அதாவது பிஹெச்சியில் ரூரல் டெவலப்மெண்ட்டு, எக்கனாமிக்ஸ், ரூரல் எக்ஸ்டென்ஷன், ரூரல் மேனேஜ்மெண்ட், இல்லை சோசியல் ஒர்க், லோக்கல் கவர்னன்ஸ் அண்ட் டெவலப்மெண்ட் அட்மினிஸ்ட்ரேஷன் முடித்தவங்க, எம்இயில் தெர்மல் இன்ஜினியரிங் முடித்தவங்க, பிஏ ஆட்டோமொபைல் ஆர் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் முடித்தவங்க விண்ணப்பிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. ஸ்லெட்டு நெட்டு JRF ஏதாவது முடிச்சிருக்கணும். உங்களோட ஸ்பெஷலைசேஷன் பார்த்தீங்கன்னா ரூரல் எக்ஸ்டென்ஷன், ரூரல் டெவலப்மெண்ட், அடல்ட் எஜுகேஷன், ப்ராஜெக்ட் மேனேஜ்மெண்ட், எக்ஸ்டென்ஷன் எஜுகேஷன், லோக்கல் கவர்னன்ஸ் அண்ட் டெவலப்மெண்ட் அட்மினிஸ்ட்ரேஷன், இந்த டிசிப்ளினரி ரிசர்ச்னு சொல்லியிருக்காங்க. சென்டர் ஃபார் ரூரல் டெக்னாலஜி இந்த போஸ்ட்டுக்கு விண்ணப்பிக்கன்னா ஃபஸ்ட்டு கிளாஸ் இன் எம்இயில் ஸ்ட்ரக்சரல் இன்ஜினியரிங் முடிச்சவங்க, சாயில் மெக்கானிக்ஸ் அண்ட் ஃபவுண்டேஷன் இன்ஜினியரிங் முடிச்சவங்க, டிரான்ஸ்போர்ட்டேஷன் இன்ஜினியரிங், என்விரான்மெண்டல் இன்ஜினியரிங் முடிச்சவங்க, கன்ஸ்ட்ரக்ஷன் மேனேஜ்மெண்ட் ப்ரிஃபரன்ஸ் பிஹெச்டி முடிச்சவங்களுக்கு ப்ரிஃபரன்ஸ் கொடுக்குறதா சொல்லியிருக்காங்க. மற்றபடி நீங்கள் தாராளமாக எம்இ முடிச்சவங்களும் விண்ணப்பிக்கலாம். ஃபிசிக்கல் எஜுகேஷன் அண்ட் யோகா சென்டருக்கு பார்த்தீங்கன்னா, ஃபிசிக்கல் எஜுகேஷனில் மாஸ்டர் டிகிரி இன் ஃபிசிக்கல் எஜுகேஷன் முடிச்சவங்க அண்ட் ஸ்போர்ட்ஸ் ஆர் ஃபிசிக்கல் எஜுகேஷன்ஸ் ஆர் ஸ்போர்ட்ஸ் சயின்ஸ் முடிச்சவங்க விண்ணப்பிக்கலாம். இதுக்கு டிசேபிள் ப்ரிஃபரன்ஸ் பார்த்தீங்கன்னா, யூனிவர்சிட்டி டீம் ஹேண்ட்லிங் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் அவங்களுக்கு ப்ரிஃபரன்ஸ் கொடுக்குறாங்க. மற்றபடி நீங்கள் ஃப்ரெஷர்ஸ் தாராளமாக விண்ணப்பிக்கலாம். யோகாவுக்கு பார்த்தீங்கன்னா, மாஸ்டர் டிகிரி யோகா, பிஜி டிப்ளமோ இன் யோகா, பிஜி டிப்ளமோ இன் யோகா எஜுகேஷன், ரெகுலர் மோடில் யூஜி அண்ட் பிஜிக்கு ப்ரோக்ராம்ஸ் பண்ணவங்க விண்ணப்பிக்கலாம். டீச்சர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் அட் யூனிவர்சிட்டி லெவல், குட் அகாடமிக் ரெக்கார்ட்ஸ் இருந்ததுன்னா உங்களுக்கு ப்ரிஃபரன்ஸ் கொடுப்பாங்க. மற்றபடி தாராளமாக ஃப்ரெஷர்ஸ் விண்ணப்பிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கான அப்ளிகேஷன் ஃபார்ம் கொடுத்துருக்காங்க. எப்படி விண்ணப்பிக்கிறதுனா, இந்த இடத்துல உங்களுடைய பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ ஒட்டிக்கோங்க. இதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா உங்களுடைய நேம், உங்களுடைய மார்க் ஷீட் 10th மார்க் ஷீட்டில் எப்படி இருக்கோ அதே மாதிரி நேம் ஃபில் பண்ணிக்கோங்க. இன்சியில் கரெக்டாக கொடுத்துக்கோங்க. ஜெண்டர் மேலா ஃபீமேலா என்னன்றதை டிக் பண்ணிக்கோங்க. கம்யூனிட்டி எந்த கம்யூனிட்டியில் வரீங்க, SC/ST கேண்டிடேட்டா, OBCயா, அன்ரிசர்வ்டாக மென்ஷன் பண்ணிக்கோங்க. டேட் ஆஃப் பர்த் போட்டுக்கோங்க. டேட் ஆஃப் பர்த் டேட்டு மந்த்து இயர் எந்த இயர்ன்ற மென்ஷன் பண்ணிக்கோங்க. ஏஜ் 1/1/2020 படி உங்களுக்கு என்ன ஏஜ் ஆகுதுன்னு மென்ஷன் பண்ணணும். அட்ரஸ் ஃபார் கம்யூனிகேஷன்ஸ், உங்களோட அட்ரஸ் ஃபார் கம்யூனிகேஷன்ஸ் மென்ஷன் பண்ணிக்கோங்க. பின்கோடை இந்த இடத்துல போட்டுக்கோங்க. உங்களுடைய மொபைல் நம்பர் அண்ட் இமெயில் ஐடி, பேன் கார்டு நம்பர், ஆதார் நம்பர் போட்டுக்கோங்க. ஆதார் நம்பர் காப்பி அட்டாச் பண்ணணும். எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன்ஸ் பார்த்தீங்கன்னா, யூஜியில் நேம் ஆஃப் த டிகிரி வித் மேஜர் என்ன முடிச்சிருக்கீங்க, நேம் ஆஃப் த டிகிரி ப்ளஸ் மேஜர் கொடுத்துருக்காங்க. எக்ஸாம்பிளுக்கு MA சோசியாலஜி முடிச்சிருக்கீங்கன்னா MA சோசியாலஜி அப்படின்னு மென்ஷன் பண்ணிக்கோங்க. என்ன பர்சன்டேஜ் அப்படின்னு, BS சோசியாலஜினா BS சோசியாலஜின்னு போட்டுக்கோங்க. என்ன பர்சன்டேஜ் மென்ஷன் பண்ணிக்கோங்க. பிஜி என்ன முடிச்சிருக்கீங்க, MA சோசியாலஜி எக்ஸாம்பிளுக்குனா MA சோசியாலஜி போட்டு பர்சன்டேஜ் மென்ஷன் பண்ணிக்கோங்க. எம்ஃபில் ஏதாவது முடிச்சிருக்கீங்களான்னு மென்ஷன் பண்ணிக்கோங்க. பிஹெச்டி முடிச்சிருந்தா மென்ஷன் பண்ணிக்கோங்க. இல்லைனா எந்த ப்ராப்ளமும் கிடையாது. நெட் ஸ்லெட் முடிச்சிருக்கீங்க அப்படின்னாலும் மென்ஷன் பண்ணிக்கோங்க. ஏதாவது எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் மென்ஷன் பண்ணிக்கோங்க. இல்லைனா எந்த ப்ராப்ளமும் கிடையாது, அப்படியே விட்டுருங்க. ரிசர்ச் கான்ட்ரிபியூஷன்ஸ் மேடு. ஸோ டோட்டல் நம்பர் ஆஃப் ரிசர்ச் ஆர்டிகல்ஸ் UGC கேர் லிஸ்டட் ஜேர்னல்ஸ், எத்தனை ஜேர்னல்ஸ் பப்ளிஷ் பண்ணியிருக்கீங்க அதை பற்றி கேட்டிருக்காங்க. பண்ணியிருந்தால் போட்டுக்கோங்க. புக் ஆத்தர் அதோடைய நேம்லாம் ஃபுல்லாக. தென் உங்களுடைய சிக்னேச்சர் இந்த இடத்துல போட்டுக்கோங்க. தென் இந்த இடத்த பார்த்தீங்கன்னா ஆஃபீஸ் யூஸ் ஒன்லி யூஸ் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. இதை போட்டு நீங்கள் இன்டர்வியூ ஒன்றைக்கு எடுத்துகிட்டு போனாலே போதும். இது போஸ்ட் அனுப்பணும்னு ஒன்றும் அவசியம் கிடையாது. வேறு ஏதாவது டவுட்ஸ் எதுனா கீழே கமெண்ட் செக்ஷனில் தெரிவிங்க. நம்மளோட சேனலில் நீ வரப்போகிற எல்லா கவர்மெண்ட் ஜாபோட அப்படின்னு பதிவேற்றம் செய்யப்படும். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனில் ஆன்றது கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. நன்றி, வணக்கம்.